இன்றைக்கி வெள்ளைச்சோள அரிசியில் தான் இன்றைக்கி நான் ரைஸ் ஆஃப்டர்நூனுக்கு நான் குக் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு டம்ளர் வெள்ளைச்சோளத்தை நான் 4 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அது நல்ல சாஃப்டாகி உங்களுக்கு வந்துடும். ஒரு டம்ளர் வெள்ளைச்சோளத்துக்கு நான் 3 டம்ளர் தண்ணி தான் நான் குக்கரில் ஆட் பண்ணி ஒரு 2 விசிலுக்கு குக் பண்ணி எடுப்பேன். இந்த வெள்ளைச்சோளத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, காப்பர், செலீனியம், அயன் கண்டென்ட் இருக்கிறதால உங்களுக்கு அனீமியாவை ப்ரிவென்ட் பண்ணுது, கான்ஸ்டிபேஷனை ப்ரிவென்ட் பண்ணுது. பிளட் சுகர் பேஷண்ட் வந்து தாராளமாக இந்த வெள்ளைச்சோள அரிசியை வந்து நீங்கள் வேக வச்சு சாதாரண அரிசி மாதிரியே நீங்கள் சாப்பிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் எந்த டைப் கிரேவியும் உங்களுக்கு நல்ல ஆப்டாக இருக்கும். நேற்று வச்ச மீன் குழம்பு வச்சு தான் இன்றைக்கி இந்த சாதத்தை வந்து நான் சாப்பிட போகிறேன். இது வந்து நம்ம நார்மல் ரைஸ் மாதிரி தான் இருக்குது, கேரளா டைப் மட்டா ரைஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. இது அன்பாலிஷ்ட் ரைஸாக இருக்கிறதால இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. உங்கள் உணவுகள்லையும் நீங்கள் நிறைய மில்லட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்கள் கட் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் உங்கள் பிரெயின் மெட்டபாலிசம், உங்களோட பாடி மெட்டபாலிசம்லாம் நல்லா ஹெல்த்தி